தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இந்த 1.5 வருட ஆண்டு காலத்துல இந்த அரசியல் பயணத்துல அவங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல ஸ்ட்ரென்த், பலம் என்னன்னு பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜயோடைய மிகப்பெரிய பலம் அவருடைய ஃபேன் பேஸ். பெரும் புகழும் ரசிகர் வட்டாரமும் மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தும் மக்கள் கிட்ட அவர் மேல ஏற்கனவே இருக்கிற இயற்கையான ஈர்ப்பு, அவருடைய முகம், பேச்சு, சிம்பிளிசிட்டி இது எல்லாமே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் தான் அவருடைய முதல் ஸ்ட்ரென்த், அவர் அரசியலுக்கு வந்ததன் அடிப்படையும் கூட. அடுத்த ஸ்ட்ரென்த், இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்களுடைய ஆதரவு விஜய்க்கு அதிகம் இருக்கிறதா பார்க்கப்படுது. இதுல இளைஞர்கள் அவருடைய ஃபேன்ஸா இருப்பாங்க. ஃப்ரெஷ் யங் பிளட், என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிற மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை கையில வச்சிருக்கிறார் அப்படின்றதே மிகப்பெரிய பலம் தான். அடுத்ததா முதல் முறை வாக்காளர்கள். +2ல முதல் மதிப்பெண் வாங்கின குழந்தைகளுக்கு ஒரு கல்வி ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டு வச்சிருக்கிறாரு 234 தொகுதியிலையும். +2 முடிச்ச பசங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் 17 வயசு முடிஞ்சு 18 வயசு அடையிற காலேஜ் போற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஓட்டுரிமையும் வாங்குவாங்க. அவங்களுடைய ஆதரவு எல்லாமே விஜய்க்கு இருக்கிறதா பார்க்கப்படுது. அடுத்த பலம் கிளீன் இமேஜ். இப்போதான் முதல் முறையா அரசியலுக்கு வராரு விஜய். அதனால இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க மேல இருக்கிற மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளோ, அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளோ, சொத்து குவிப்பு குற்றச்சாட்டுகள் அல்லனா குடும்ப அரசியல் போன்ற விமர்சனங்கள் இது எதுவுமே அவர் மேல வைக்க முடியாது. அதனால அவருக்கு ஒரு கிளீன் இமேஜ் இருக்கிறது. அவரு ஒரு மாற்று சக்தியா மக்கள் முன்னாடி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதும் அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த். அடுத்து உறுப்பினர் சேர்க்கை வேகம். கட்சி ஆரம்பிச்ச 2024 பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா 2025 ஜூன் ஜூலை நிலவரப்படி 1.5 கோடி உறுப்பினர்களை சேர்த்துட்டதா அந்த கட்சியில சொல்றாங்க. டிவிகே ஆப், போன், இணையதளம் அப்படின்னு தொழில்நுட்ப ரீதியாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மக்களை எளிதா சென்று சேர முடியறதும் ஒரு பலம் தான். அடுத்த ஸ்ட்ரென்த் விஜயுடைய அரசியல் நிலைப்பாடு. என்னதான் ஆரம்பத்துல கட்சி என்ன, கொள்கை என்ன, இதுல குழப்பம் இருக்கு அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணாலும் கூட அரசியல் எதிரி, கொள்கை எதிரி ஆகிய திமுகவோடையும் பாஜகவோடையும் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்ல, உறவு இல்ல அப்படின்ற தெளிவான நிலைப்பாடும், சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு பேசுறதும், பெரியார், அம்பேத்கர், காமராசரை எப்போதுமே முன்னிலைப்படுத்துறதும், கொள்கை தலைவர்களா அவங்களை ஏத்துக்கிட்டதும் திராவிட அரசியல் களமான தமிழ்நாட்டுல தாவேகாவுக்கு நிச்சயமா பலம் தான்.